ஓம் சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. நெக்சர் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சொர்ணலக்ஷ்மி ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு மிக சிறப்பான பதிவு அப்படின்னு சொல்லலாம். 2026 இந்த வருடம் எப்படி இருக்க போகுது என்பதை பார்க்கவிருக்கிறோம். அனைவருக்கும் உலங்கணிந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருடம் பார்த்தீங்கன்னா கன்னி லக்னத்தில் உதகமாகி சந்திரன் ரோகிணியில் பயணிக்கவிருக்கிறார். இந்த வருடம் 12 ராசிக்கும் என்ன மாதிரியான சாதக பாதக பலன்கள் நடைபெறவிருக்கு என்பதை பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வருடம் பொது பலன் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் மட்டும் இல்லை, தமிழ் வருடம் பிறக்கக்கூடிய பராப வருடமும் கொஞ்சம் சுமாரான வருடமாக இருக்குது. இயற்கை பேரிடர்கள், அதே போல் சீற்றங்கள், பஞ்சபூதங்கள் ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக அவங்க சரியாக இயங்காத நிலை. ஏன்னா எப்போ மழை வரும் எப்போ வெயில் அடிக்கும்னு தெரியாது. இந்த டிசம்பர் எண்ட்லேருந்தே ஜனவரி ஸ்டார்டிங்லேருந்தே நம்மளுக்கு ஒரே அரசியல் பரபரப்பு காணப்படும் சொல்லலாம். அரசியலில் ஒரு நல்ல ஒரு காரசாரமான விவாதங்கள். ஏன்னா எலெக்ஷன் டைம் ரொம்ப எந்த கட்சி ஜெயிக்கும், பழமை வாய்ந்த கட்சிகள் பலம் குறைவதும் புதிய கட்சிகள் பலம் பெருகுவதும் அதிகரித்து காணப்படும். கூட்டணி கட்சிகள் யார் எப்போ யாரோட கூட்டணி சேருவாங்க, இங்கே மட்டும் இல்லை உலகளாவிய அளவில் அரசியலில் மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் ஏற்படும். ஏன்னா ராகு கும்பத்திலும் கேது சிம்மத்திலும் இருக்கும் பொழுது அரசியல் துறை சார்ந்த தலைவர்கள் அவங்களுடைய ஆரோக்கியம், ஆயுள், அவங்க பர்சனல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக ஒவ்வொரு செயலையும் அவேராக இருக்கணும். அவர்கள் பேருக்கு களங்கம் ஏற்படுற வகையில் ரொம்ப செயல்கள்லாம் ஏற்படும். நம்ம இதுக்கு முன்னாடியே நிறைய இந்த பிரளய ராசின்னு சொல்லக்கூடிய கடகத்தில் இப்போ அடுத்து குரு டிரான்சிட் ஆவார். கேது அங்கே போய் எண்டில் சேருவார். அந்த குரு அந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் மிகப்பெரிய மாறுதல்கள் நம்ம பார்த்துருக்குறோம். உலகளாவிய அளவுலையும் நம்ம நிறைய இந்த செலிப்ரிட்டிகளுடைய வாழ்க்கையில் மாற்றங்களும் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். கலைத்துறை, ஆன்மீகத்துறை, அரசியல் துறை அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் என்ன போடுறாரு, யாருக்கு எப்போ வேலை போகும், யார் எப்போ வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் பெரிய மாற்றங்கள் ஏற்படலாம் பார்த்துருக்கோம் உலகளாவிய அளவில். அதனால் இப்போ வரக்கூடிய நாட்களில் அடுத்த ராகுக்கு எதுவும் டிரான்சிட் நம்மளுக்கு மகரத்துக்கும் கடகத்துக்கும் போக இருப்பதனாலையும் வறட்சி, அதே போல் நிறைய ஒரு உடல் நல குறைபாடு, புது புது மருந்துகள்லாம் கண்டுபிடிப்பாங்க. ஆனால் நோய்கள் நிறைய வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. நம்ம எல்லாத்துலேயுமே கவனமாக இருக்கணும். தொழிலாளர்கள் புரட்சி செய்வதும், முதலாளிகளுடைய கை ஓங்குவது, அதே போல் மக்கள் எல்லாத்துக்குமே ஒரு திண்டாட்டம் ஏற்படக்கூடியது, விலைவாசிகள் அதிகரிப்பது, இதெல்லாமே காணப்படும். உற்பத்தி சார்ந்த துறையெல்லாம் இப்போ ரொம்ப டெவலப் ஆகும். ஏற்றுமதி இறக்குமதி துறையெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். விவசாயம் ரொம்ப செழிக்கணும்லாம். விவசாயத்துக்கு நம்மெல்லாம் ரொம்ப ஆதரவு கரம் நீட்டணும். ஏன்னா விவசாயம் செழித்தால் தான் அனைத்து துறையுமே சிறக்கும். கால்நடை வளர்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். இந்த காலகட்டம் இந்த கிரக மாறுதல்கள்லாம் நம்மளுக்கு ஒரு தாக்கங்கள்லாம் கொடுக்காமல் இருப்பதற்கு விவசாயிகளுக்கு நம்மளால் என்ற உதவிகளை செய்யணும். அப்போ கோ சம்ரக்ஷணம், பசுக்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால் என்ற உதவிகள்லாம் செய்யும்பொழுது இந்த கிரக தோஷங்கள் நம்மளை ஒன்றுமே செய்யாது. இந்த ராகுக்கு இது டிரான்சிட்டில் போகிறது, சனி குரு இந்த பிரளய ராசியில் இருப்பதெல்லாம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய விவசாயிகளுக்கு இந்த கருப்பாடுகளை வாங்கி கொடுக்கும்பொழுது நம்ம முன்னோர்களின் ஆசைகளை சிறப்பாக பெற்றுக்கொள்ளலாம். இனி 12 ராசிகளுக்குமான சிறப்பான பலன்களை துல்லியமாக தனித்தனி பதிவுகளாக காணலாம். பதிவுக்குள் போகலாம் வாங்க. தனுசு ராசி, தனுசு லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த 26 தனுசு ராசிக்கு எப்பேற்பட்ட பலன்களை அளிக்கவிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஜூனுக்குள்ளே நம்ம வேகமாக செயல்பாடுகளை முடித்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லியாச்சு. நல்ல ஒரு தொழில் மாற்றம் கிடைக்கும். நிறைய 6ல் குரு இருக்கும்போது நிறைய பிரச்சனைகளை சந்தித்தோம். கடன் பிரச்சனை, ஒரு உறவுகளில் பிரச்சனை, புருஷன் பொண்டாட்டி பிரிந்து இருக்கிறது, குழந்தைகளுக்கு பிறப்புக்காக ஒரு காத்து கிடந்தது, நிறைய நம்பிக்கை துரோகங்களை சந்தித்தது, இப்படின்னு அனைத்து வகையிலையுமே ஒரு ப்ரெஷரு, ஒரு சாப்பாடு தூக்கெல்லாம் சரி இருக்காது. நிறைய யோசனை போயிருக்கும். பிள்ளைகளுக்காகவே வாழும் சிங்கிள் பேரண்ட்டை நிறைய தனுசில் பார்க்கலாம். கலத்திரம் சார்ந்த பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா 7ஆம் இடமே நம்மளுக்கு பாதகம் மாரகம்ன்றதுனால பெரும்பாலும் ஃபஸ்ட்டு லைஃபு இதுவாகி 2வது லைஃபு போகிறவங்க தனுசில் அதிகம் பேர் இருப்பாங்கலாம். இந்த காலகட்டம் பெண்களுக்கு ரொம்ப மனச்சுமை, குடும்பச்சுமை, பொருளாதார சுமை, உடல்நிலை குறைபாடு, வீட்டை பார்க்கணும், வெளியே பார்க்கணும், மாமனாரை பார்க்கணும், மாமியாரை பார்க்கணும், என்னையே நான் பார்த்துக்கணும், நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஒரு காலில் சக்கரம் கட்டின மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. அவர்களுடைய ஓட்டம் அவங்களுக்கு ஒரு வெற்றியை தரும்னு சொல்லலாம். மிகப்பெரிய லைம் லைட்டில் எதில் வரணும்னு நினைக்கிறாங்களோ அதில் அவங்க ஷைன் ஆகக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்புன்னு சொல்லலாம். 4ல் சனி இருந்து எல்லாத்துக்கும் தடை போடுறாரு. ஒரு ஸ்டெப் எடுத்தோடனே பிடிச்சி இருக்கிறார். அந்த தடையை அறுத்து எரிந்து கண்டிப்பாக இவங்க வெல்லக்கூடியது. ஏன்னா 4ஆம் இடம் இருந்தால் 4 மூலையிலையும் செக்கு வச்சுட்டாங்கன்னு சொல்லலாம். அதை தீர்ப்பதற்கு குரு ஆரம்பத்தில் உங்களுக்கு
இருந்து அதற்கான ஒரு கேந்திரத்தில் இருந்து என்ன பண்ணாலும் அது தாங்கக்கூடிய வலிமையை கொடுத்தாலும் அடுத்து 8ஆம் இடத்துக்கு ஜூன் 2க்கு அப்புறம் குரு உச்சமாக போகிறார். ரொம்ப கவனம் தேவை உங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். தேவையில்லாத ஒரு வம்பு வழக்கு வியாஜியங்களை நம்ம போய் நிற்கக்கூடாது. ஆக்கப்பூர்வமான பணிகளை மட்டும் செய்ய வேணும். ரெகுலராக சாப்பிட்டு தூங்குறதுல கவனம் இருக்கணும். அப்படி கவனம் இல்லாத தனுசு உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் தனுசு கடன் விஷயங்களில் அதே போல் வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனம் வேணும். இதே நீங்கள் ஒரு வேறு லக்னங்களில் பிறந்திருந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக டேக்கிள் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ தனுசு ராசி தனுசு லக்னன்றவங்களாம் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இந்த ஜூன் 2க்கு அப்புறம் இருந்து கொள்வது ரொம்ப சிறப்பு. ஆஸ் யூஷுவலாக இது வரைக்கும் ஒரு வேலைலாம் அமைஞ்சிருச்சு, ஒரு நல்ல நார்மல் லைஃப் லீட் பண்ணிகிட்டு இருக்கிறேன், ஓரளவுக்கு போதும், ஒரு மணி ரொட்டேஷன்லாம் நல்லா இருக்குன்னா அப்படியே கடந்து வந்துடுங்க. ஆஃப்டர் ஜூனுக்கு அப்புறம் ரொட்டீன் லைஃப்பை பார்த்துட்டு கோயில்களில் உழவார பணி செய்வது உங்களுக்கு அனைத்து விதமான கிரகதோஷையும் போக்கும். எப்போ தனுசு வியாழந்தோறும் ஒரு பழமையான சிவாலயங்களில் சென்று வழிபடுவது ரொம்ப சிறப்பு தரும். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிலவே அப்படின்ற இந்த 4 வரியை பாடி சிவ வழிபாடு செய்யும் பொழுது எப்பவும் பௌர்ணமி தோறும் சிவ வழிபாடு தேய்பிறை வளர்பிறை பிரதோஷங்களில் சென்று வழிபடும் பொழுது தேய்பிறை பிரதோஷம் உங்களுக்கு அனைத்து விதமான கடன் பிரச்சனை, நோய், எதிரி தொல்லை, வம்பு வழக்கு, அடுத்தனுடைய கண் திருஷ்டி எல்லாத்தையும் போக்கிடும். வளர்பிறை பிரதோஷம் உங்களுக்கு நல்ல திருமணம், குழந்தை பாக்கியம், கல்வி, பொருளாதாரம், நல்ல செல்வ செழிப்பு இதையெல்லாம் கொடுக்கும். பிரதோஷத்தில் விபூதி, சந்தனம், பன்னீர், நம்மளுக்கு கரும்புச்சாறு, வில்வம் வாங்கி கொடுக்கும்பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்களை காணலாம். ஒன்றுமே இல்லைனா கூட ஒரு பால் வாங்கி கொடுத்தா கூட உங்களுக்கு சிவன் மனதார உங்களுடைய அனைத்து விதமான தோஷங்களையும் நீக்கிடுவார். தனுசு ராசிக்கு இந்த வருடம் முற்பகுதியில் அனைத்து வேலைகளையும் முடித்து கொள்ள வேண்டியது, பிற்பகுதியில் அப்படியே சைலண்ட்டாக அமைதியாக அப்படியே அட்டகாசமாக கடந்து வந்துடலாம். ஏன்னா குருவுடைய வீடு இல்லவா, எந்த ஒரு சூழலையும் நல்லா சூப்பராக ஹேண்டில் பண்ணிட்டு வந்துடுவீங்க. பொறுமை, நிதானம், விழிப்புணர்வு இருந்தால் போதும். தனுசு சூப்பராக தடம் பதிக்கும். தனுசு ராசி லக்னத்திற்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.